திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீபமலையில் வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கானோர் கிரிவலம் மேற்கொண்டனர். அண்ணாமலையார் கோயிலில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள் தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். அப்போது கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டதோடு அரோகரா முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். இதில் தஞ்சாவூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட பக்தர்களும் பங்கேற்றனர். கிரிவலத்துக்கு முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் குவிந்தனர். கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவர்கள் ராட்டினங்கள் உள்ளிட்டவற்றில் சுற்றி மகிழ்ந்தனர். இதனால் கோயில் வளாகம் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகள் களை கட்டியிருந்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ள சொக்கப்ப முதலியார் அரங்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் செங்கோட்டு வேலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் முடித்து அலங்காரம் செய்யப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற அர்த்தநாரீஸ்வரர் திருக்கல்யாண விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய அன்னைக்கு முடிசூட்டும் விழா விமர்சையாக நடைபெற்றது. பழைய வேளாங்கண்ணி மாதா குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய ஆரோக்கிய அன்னைக்கு ஆயர் தங்க கிரீடத்தை சூட்டினார். தொடர்ந்து தேர் பவனி நடைபெற்றது. இதில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் சிறப்பு மாம்பழ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். கொல்லிமலை அடிவாரம், காளப்பநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விளைந்த இமாம் பசந்த், சேலம் குண்டுரக மாம்பழங்கள் சுமார் 500 கிலோ அளவில் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமையான அபிராமியம்மன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் வைகாசி பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளினார். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாயூரநாதர் கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. சாமி அம்பாளும் தனித்தனியே ரிஷப வாகனங்களில் பிரம்ம தீர்த்த குளக்கரையில் எழுந்தருளியதும் அஸ்திரதேவருக்கு பல்வேறு வாசன திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து குளத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். கொடைக்கானலில் கோடைக்கால சுற்றுலா சீசன் நிறைவடைவதையொட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் நகரின் நுழைவு வாயிலான வெள்ளியருவி சோதனை சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து சென்றன. அதிகரித்து வரும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த பெருமாள் மலையிலிருந்து வில்பட்டி வழியாக மாற்று இணைப்புச் சாலை அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கோடை விடுமுறை முடியும் நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்ற தென் மாவட்ட மக்கள் சென்னை நோக்கி திரும்ப தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக நாகர்கோவிலிருந்து தாம்பரம் நோக்கி புறப்பட்ட அந்தியோதயா விரைவு ரயிலில் இருக்கைகளை பிடிக்க பயணிகள் முண்டியெடுத்ததால் பரபரப்பு நிலவியது. பயணிகள் கூட்ட நெரிசலை குறைக்க தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட போதிலும் விடுமுறை முடிந்து திரும்புவோரின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்பட்டது. சென்னை தாம்பரம் அருகே கிரேன் ஓட்டுநரை தாக்கியதாக தாவேக நிர்வாகி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுப்பெருங்குளத்தூர் பாரதிதாசன் தெருவில் வியாழனன்று பழைய கட்டிடம் ஒன்றை இடிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு காரில் வந்த தாவேக தொண்டரணி இணை அமைப்பாளர் ஜெய் என்ற ஜெய்கிருஷ்ணன் கட்டடம் இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கிரேன் ஓட்டுநர் அழகுதுரையை தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து வீடியோ வெளியான நிலையில் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அழகுதுரை அளித்த புகாரின் பேரில் தாவேக நிர்வாகி ஜெய் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பழுதடைந்த டிரான்ஸ்பார்மர் 20 நாட்களாக சீரமைக்கப்படாததை கண்டித்து விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளிப்பாடி பகுதியில் மின்சாரம் இல்லாததால் குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாமல் உள்ளது. அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விவசாய கிணறுகள் உள்ள நிலையில் அவற்றின் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளது. இதனால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரிகள் விரைந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே எரியூட்டும் கொட்டகை அடிப்படை வசதிகளின்றி இருப்பதால் பொதுமக்கள் சிரமமடைந்துள்ளனர். தெங்குவார்பட்டியில் பேரூராட்சி எரியூட்டும் கொட்டகை அருகே உள்ள அடிக்குழாய் பழுதானதால் இறுதிச் சடங்குகள் செய்ய வருவோர் தண்ணீரின்றி சிரமப்படுகின்றனர். இங்குள்ள சுகாதார வளாகமும் பூட்டிய நிலையில் புதர்மண்டி காணப்படுகிறது. தெங்குவார்பட்டி பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வியிடம் கேட்டபோது சுகாதார வளாகத்தை திறக்கவும் அடிக்குழாயை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்தார். திருமயம் அருகே பில்லமங்கலம் கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் கருப்பையா என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் கருப்பையாவின் குடும்பத்தினரை தொழில்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ், மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது அவரது குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் உதவிகள் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விலை வீழ்ச்சியால் வெண்டைக்காய்களை வயல்களிலேயே கொட்டிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தேவூர், அரசராமணி, புள்ளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கரில் வெண்டைக்காய் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் 1 கிலோ வெண்டைக்காய் வெறும் 5 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். இங்கிருந்து கேரளாவுக்கு வெண்டைக்காய்களை வாங்கிச் செல்லும் வியாபாரிகள் சந்தையில் ஏற்பட்ட மந்தநிலை காரணமாக வாங்கிய காய்களை விற்க முடியாமல் வயல்களிலேயே கொட்டிச் செல்கின்றனர். காவேரிப்பட்டி, தண்ணிதாசனூர், ஒப்பிலிப்பட்டி என்ற ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இங்கே 500க்கும் ஏற்பட்ட விவசாயிகள் நாங்கள் வெண்டை பயிர் செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ போதிய விலை இல்லாமல் நாங்கள் வெண்டையை பறித்து கீழே கொட்டுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. 5 ரூபாய்க்கு கூட விவசாயிகிட்ட கொள்முதல் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பறிக்கிற கூலிக்கும் கொண்டு போய் 2 பெட்ரோலுக்கும் கூட ஆக மாட்டேங்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரியை சுற்றுச்சூழல் பூங்கா, படகு சவாரி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்ற 13 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட அறிக்கை அரசின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. 2411 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மதுராந்தகம் ஏரி சுற்றுப்புற கிராமங்களின் பாசன தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர்நிலையாக உள்ளது. இந்த ஏரியை சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு மையமாக மேம்படுத்தும் வகையில் சுற்றுச்சூழல் பூங்கா, குழந்தைகள் விளையாட்டுப் பகுதி, புல்வெளிகள், நடைபாதை மற்றும் படகு சவாரி வசதிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அரசின் ஒப்புதல் கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு, கர்நாடகா இடையே இனக்கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் கர்நாடக முதல்வராக உள்ள டி.கே. சிவக்குமார் செயல்படுவதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் பி.ஆர். பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்த பயணித்து வரும் அவர் சேலத்தில் பேட்டியளித்தார். அப்போது தமிழ்நாடு முதல்வரை சிறுமைப்படுத்தும் விதமாக டி.கே. சிவக்குமார் பேசியது குறித்து காங்கிரஸ் விளக்கமளிக்க வேண்டும் என்றார்.
நான் பூஜை போட போகிறேன், மேகதாட்டு அணையை கட்டப்போகிறேன், இதை தமிழ்நாடு எதிர்ப்பது அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணியில் அமைச்சரவையில் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக மக்களுக்கு எதிராக தமிழக முதலமைச்சரையே சிறுமப்படுத்தி பேசுகிற கர்நாடக முதலமைச்சர் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உரிய விளக்கமளிக்க வேண்டும். தமிழ்நாடு கர்நாடக இடையில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குகிற முயற்சியாக, இனக்கலவரத்தை உருவாக்குகிற முயற்சியாக டி.கே. சிவக்குமார் செயல்படுவதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அழிப்பதற்கு மத்திய அரசு துணையோடு கர்நாடக அரசு செயல்படுகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றியதற்கான காரணத்தை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழக தலைவர் சேகு தமிழரசன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய ஆய்வுக்கு பிறகு பழைய பெயரையே அரசு தொடர வேண்டும் என வலியுறுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளின் துணைத் தலைவர் பதவிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் சேகு தமிழரசன் கோரிக்கை விடுத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் காடட்டி, திங்களூர், அணைக்கரை, சிக்கலந்திபாளையம் உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள வன ஊடைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் அணைக்கரை, டிபி தொட்டி, தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு மழைநீர் ஓடியது. சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலன், திருவள்ளூர் ஆட்சியராக கவிதா, ராமநாதபுரம் ஆட்சியராக சிவகுரு பிரபாகரன், அரியலூர் ஆட்சியராக மிருணாளினி, பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஆரி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் தமிழக ஆளுநரின் முதன்மை செயலர் கிர்லோஷ்குமார் வீட்டு வசதித்துறையின் முதன்மை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி ஆணையராக கட்டாரவி தேஜா, மதுரை மாநகராட்சி ஆணையராக கௌரவ்குமார் மற்றும் திருச்சி மாநகராட்சி ஆணையராக வீர் பிரதாப் சிங் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் விஜய் வரும் நாளை திருச்சி செல்ல திட்டமிட்டுள்ளார். திருச்சி கிழக்கில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க அவர் நேரில் செல்ல உள்ளார். அதனை முன்னிட்டு சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தூய வளனார் கல்லூரி மைதானத்தில் சுமார் 15,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு தாவேகவினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். மேலும் காவல்துறை சார்பிலும் பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜென்சி திமுகவினரின் கலந்துரையாடல் கூட்டம் குறித்து அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் அவர் எதிர்காலம் நம்பிக்கை அளிப்பதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சி என்றாலும் எனர்ஜி கூடுவதாகவும் தெரிவித்துள்ள அவர், இதுதான் திமுக எனவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவின் ஜென்சி இளைஞர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டத்துக்கு அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் திமுக மிசாவை பார்த்த இயக்கம் என சிலருக்கு புரியவில்லை எனவும் கூறினார். திமுக ஆட்சியின் மதிப்பு சிலருக்கு தெரியாததால் ஆட்சியை இழந்ததாகவும் தெரிவித்தார். திமுகவை பார்த்தா என்னைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குன்றதுக்காக ரொம்ப ஈஸியா சிலதெல்லாம் கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலயும் என்னவோ தெரியல, ஒரு சிலருக்கு அந்த வேல்யூ தெரியாம போச்சு. அந்த வேல்யூ தெரியாம போனதுனால ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு. இப்படி அடிக்க இன்னும் அதிகமா எழும்புற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வாழையடி வாழையாக கொள்கை உடன்பிறர்களாக பெருகி வருகும் திமுக கூட்டர்கள இதுக்காக தான் சொல்றது. சாதாரணமா வரலடா திமுக. கொள்கை பிடிப்பு இருக்கும் வரை தமிழ்நாட்டை, தமிழனை யாரும் எந்த காலத்திலும் சீண்டி பார்க்க முடியும். வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு இன்று 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் மற்றும் வெளியூர்களுக்கு சென்றுள்ள மக்கள் இன்று சென்னைக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வழக்கமாக வரும் 2000 பேருந்துகளோடு 1055 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேவைப்பட்டால் மேலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட சினிமா, கட்டுமானத்துறை பிரபலங்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனாம்பேட்டையில் பிரபல நட்சத்திர விடுதியொன்றில் சூதாட்டம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள், சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கேம்பிளிங் விளையாட்டில் ஈடுபட்ட 22 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 81 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கம், 25 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. வார இறுதி நாளில் அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் படகு இல்லம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குறிப்பாக உதகை படகு இல்லத்தில் நிலவிய இதமான குளிர்ந்த காலநிலையை அனுபவித்தபடி ஏராளமான சுற்றுலா பயணிகள் மிதவை படகு, துடுப்பு படகு மற்றும் இயந்திர படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 4 நாட்களாக நடைபெற்ற 66வது பழ கண்காட்சி நிறைவடைந்தது. கண்காட்சியில் 4 டன் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட டைனோசர் மற்றும் தோட்டக்கலை துறையினரால் வடிவமைக்கப்பட்ட பவானிசாகர் அணை, வீணை போன்ற உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவின் நிறைவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பைகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானலில் கோடைக்கால சுற்றுலா சீசன் நிறைவடைவதையொட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் நகரின் நுழைவாயிலான வெள்ளியருவி சோதனைச் சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து சென்றன. அதிகரித்து வரும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த பெருமாள் மலையிலிருந்து வில்பட்டி வழியாக மாற்று இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு இன்று 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் மற்றும் வெளியூர்களுக்கு சென்றுள்ள மக்கள் இன்று சென்னைக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வழக்கமாக வரும் 2000 பேருந்துகளோடு 1055 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தேவைப்பட்டால் மேலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நள்ளிரவு முதல் பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் கிடைக்கவில்லை என தெரிவித்த பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகள் உரிய பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினர். பஸ் கேட்டா பஸ் வருது, உள்ளேக்கு வருது, டிப்போல வந்து நாங்க போட போறோம் ரெஸ்ட்டுக்கு வரோம். ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாருமே கூட்டமா நிக்கிறோம். இங்க ஓட, இங்க ஓட, அவன் இஷ்டத்துக்கு போறான், அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போறான். எந்த பக்கம் போனாலும் வண்டி இல்லை. திருச்சி, பெரம்பலூர் சைடு, சென்னை சைடு வண்டியே இல்லை. திடீர்னு எல்லா ஜனங்களும் இங்க வந்து நின்றுட்டோம். இங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். உடனே போலீஸ் வருவாங்க, யாராவது உள்ள இருந்து வராங்க, ஒருத்தர் வரல. திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடித்த பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு திரும்புவதற்காக ரயிலில் முண்டியடித்து ஏறியதால் ரயில் நிலையத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி செல்லும் ரயில் வந்தடைந்ததும் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக பக்தர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஏற முயன்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த ரயில்வே காவல்துறையினர் நீண்ட தூரத்திற்கு பாதுகாப்பு கயிறுகளை கொண்டு தடுப்பு அமைத்திருந்தனர். எனினும் அதையும் மீறி பக்தர்கள் தடுப்புகளை தாண்டி ரயிலை நோக்கி ஓடியதால் அங்கு சில நிமிடங்கள் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்துவிட்டு அரியலூர் நோக்கி சென்ற அரசு சிறப்பு பேருந்து பழுதானதால் மாற்று பேருந்து கோரி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர் கோட்டையில் திடீரென அரசு பேருந்து பழுதாகி நின்றது. 4 மணி நேரமாகியும் மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் ஆசனூர், திருக்கோவிலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று பேருந்து மூலம் பயணிகளை அரியலூருக்கு அனுப்பி வைத்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை அரக்கோணம் இடையே ஜூன் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 48 மின்சார ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அரக்கோணம் திருத்தணி இடையே அதிகாலை மற்றும் இரவு நேர ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லும் 18 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும்.
அதிகாலை 4:05 மணிக்கு இயக்கப்படும் சென்னை கடற்கரை அரக்கோணம் மின்சார ரயிலும் காலை 6:20 மணிக்கு இயக்கப்படும். ஆவடி அரக்கோணம் மின்சார ரயிலும் பகுதியளவில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக திருத்தணி சென்னை சென்ட்ரல் இடையே காலை 6:20 மணிக்கு சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்தின் 156வது ஆண்டு தேர்பவனி விழா விமரிசையாக நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 7 தேர்கள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல நாகை மாவட்டம் தாணிக்கோட்டகம் புனித லூர்த் மாதா ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு தேர்பவனி நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 5 சப்பரங்களில் புனிதர்களின் திருவுருவங்கள் தாங்கி பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை பழங்காநத்தம் பாலம் அருகே நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றில் அழுகிய நிலையில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடலை மீட்ட காவல்துறையினர் உயிரிழந்தவர் யார், அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாய கடன் தள்ளுபடியில் உள்ள குறைகள் களையப்பட்டு விரைவில் புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய்களை ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடியில் சில குறைபாடுகள் உள்ளதாக பலர் கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளிடம் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் வினோத் கூறியுள்ளார். கண்டிப்பா அதனை பரிசீலனை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. விரைவில் அதன் சம்பந்தமான விஷயங்களை தளபதி அவர்கள் அறிவிப்பா கொடுப்பாங்க. மதுரை மாவட்டம் மேலூரில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சில பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் இல்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் திறந்திருக்கும் ஒரு சில பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பி செல்கின்றனர். பெட்ரோல் லோடு வராததை தட்டுப்பாட்டுக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் கார், இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர்.